ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது கதையை பார்க்கலாம். நம்ம ஹீரோட பேரு விஜய், நம்ம ஹீரோயின் பேரு சரண்யா. இவங்க 2 பேரு மட்டும் இல்லாம இவங்க கூடவே இந்த கதை ஃபுல்லா ஒரு பேயும் டிராவல் ஆக போகுது. என்னடா பேயின்னு பார்க்குறீங்களா? அட ஆமாங்க, இது லவ் அண்ட் ரொமான்ஸ் கதை இல்ல, ஹாரர் அண்ட் த்ரில்லர் கதை. அதுக்காக லவ் அண்ட் ரொமான்ஸ் இருக்காதான்னு கேட்காதீங்க, அதுவும் சேர்ந்தே இருக்கும். இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாமா? எடுத்த உடனேயே ஒரு மலைக்கோயில காட்டுறாங்க. அதுல ரொம்ப விமர்சையா திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. பூசாரி பூஜையை ஸ்டார்ட் பண்ணாம வெயிட்டிங்ல இருக்காரு. வேற யாருக்காக? நம்ம ஹீரோவுக்காக தான். நம்ம ஹீரோவோட என்ட்ரிய செம மாசா காட்டுறாங்க. அவரும் மலைப்பாதையில ஏறி ஓடி வராரு. கால்ல கல்லு முள்ளு குத்துது, ரத்தம் வருது. அது எதையும் பொருட்படுத்தாம அவர் நேரா ஓடி வராரு. ஓடி வந்து சாமி கிட்ட கும்பிடுறாரு. நான் இதுக்கு முன்னாடி உன் முன்னாடி இப்படி கை கட்டி நின்னதில்ல, கை கூப்பி நின்னதில்ல, தலை வணங்கி நின்னதில்ல. இது எல்லாத்தையும் நான் செய்யறேனா ஒருத்திக்காக தான். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ என்கிட்ட சொன்னா, உன்னை கைகூப்பி நிக்கணும், உன் முன்னாடி தலை வணங்கி நிக்கணும், உன்கிட்ட நான் எல்லாத்தையும் கேட்கணும், நீ எனக்கு எல்லாமே தருவேன்னு. அதை தான் நான் செய்றேன். இப்ப நான் கேட்கறதெல்லாம் அவளுக்காக தான். என்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னாங்களோ அவங்கள நீ எனக்கு உயிரோட கொடுத்துடு. எனக்கு தெரியும் டாக்டர் சொல்றாங்க அவ கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கான்னு. ஆனா அவ சாவக்கூடாது, அவளை நீ எனக்கு கொடுத்துடு அப்படின்னு ரொம்பவே ஹார்ஷா சாமிகிட்டேயே கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயின் 2 இயர்ஸா கோமால இருக்காங்க. ஆமாங்க, அவங்க 2 இயர்ஸா கோமால இருக்காங்க. அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்கள கருணை கொலை பண்ணிடுங்கன்னு டாக்டர் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. அம்மாக்கு இதுல விருப்பம் இல்ல, திட்டுறாங்க. அப்பாக்கு வேற வழி இல்ல, பொண்ணு கஷ்டப்படுறா, இதுக்கு மேல அவ கஷ்டப்பட வேணான்னு நினைக்கிறாரு. எந்த அப்பாவா இருந்தாலும் இப்படிதானே நினைப்பாங்க. இப்ப கரெக்டா சைன் பண்ணிட்டு விட்டுறாரு. சைன் பண்ண உடனே ஆக்சிஜன் கேஸை ஆஃப் பண்ணலான்னு டாக்டர் போறாரு. அப்ப சட்டுன்னு ஒரு காத்தடிக்குது, ஜன்னல் திறக்குது. அதோட அந்த இடத்துல முடிக்கிறாங்க. நேரா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அப்ப அவர்கிட்ட யாரோ வந்து ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அவர் ரொம்ப ஷாக்கா பாக்குறாரு. அதோட கடகடன்னு ஓடி வராரு. நேரா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராரு. ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. நம்ம சரண்யா உயிரோட உட்காந்துருக்காங்க, எழுந்து உட்காந்துருக்காங்க, எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம விஜய்க்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. உள்ள போறாரு. சரண்யாவோட அம்மா விஜயை ரொம்பவே வார்மா வெல்கம் பண்றாங்க. வா விஜய், நம்ம சரண்யா ஏஞ்சி உட்கார்ந்துருக்கா பாரு, எல்லாம் ஒன்னாலதான். இந்த 2 இயர்ஸா நீ அவளுக்காக பண்ண ப்ரேயர், நீ அவ ஜெயிச்சிருவா, அவ வருவா அப்படின்னு நீ சொன்ன வார்த்தை தான் அவளை இப்ப எழுந்து உட்கார வச்சிருக்குன்னு நம்பிக்கையோட சொல்றாங்க. அப்புறம் நம்ம சரண்யா விஜய பார்க்கறதுக்கு எழுந்து வராங்க. வந்த உடனேயே மயங்கி விழுறாங்க. அதோட அவரை தூக்கிட்டு போய் படுக்க வச்சிடறாங்க. இப்ப ஹீரோவான விஜய் இருக்காரே, அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றாரு. அப்பா, சரண்யா எழுந்துட்டா, கண்ணு முழிச்சிட்டா அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்பாவும் அதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஓகே, நீ சரண்யாவை நல்லா பாத்துக்கோ, அப்படியே உன்னையும் பாத்துக்கோ, நான் சீக்கிரமே வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா விஜயோட அம்மாவுக்கு சரண்யா கண் விழிச்சதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க, இப்ப சரண்யா வந்துட்டாளா, விஜய்க்கும் சரண்யாக்கும் கல்யாணம் பண்ண போறோமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நம்ம பையனோட விருப்பம் தானே நம்ம விருப்பமும், அவன் சந்தோஷம் நமக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அம்மாவுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்றது அவங்க நடந்துக்கிறதுலே தெரியுது. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணிட்டே நடந்து கீழே வந்துடுறாரு. இப்ப காலையில அடிச்ச மாதிரியே சடனா காத்து பலமா அடிக்குது, ஜன்னல் திறக்குது. நம்ம ஹீரோயின் எழுந்து உட்கார்றாங்க. ஆனா எந்த ஒரு பேச்சுமே இல்ல. எழுந்து மட்டும் உட்கார்றாங்க. அப்படியே நடந்து மொட்டை மாடிக்கு போறாங்க. மொட்டை மாடிக்கு போய் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நல்ல உச்சிக்கு போறாங்க. யதார்த்தமா திரும்பி பார்க்குற நம்ம ஹீரோயின் மொட்டை மாடியில நடந்துகிட்டு இருக்கத பாத்துறாரு. பார்த்த உடனேயே பயந்து போய் சரண்யா சரண்யான்னு கத்திக்கிட்டே மாடிக்கு ஓடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே காதுல விழல. நேரா ஏதோ ஒண்ணுத்த பார்த்து நடக்கிற மாதிரி மொட்டை மாடியோட உச்சிக்கு போய்கிட்டே இருக்காங்க. கரெக்டா அவங்க போய் நிக்கிறதுக்கும் ஹீரோ போய் மாடிக்கு போறதுக்கும் கரெக்டா இருக்கு. சரண்யா சரண்யான்னு கத்துறாரு. அப்ப காத்து ரொம்ப பலமா வீசுது. அந்த காத்து எல்லாமா சேர்ந்து ஒரு உருவமா அங்க நிக்குது. போஸ்ட் மரத்துக்கு கீழே நிக்கிறது யாருன்னு யாரும் இன்னும் பார்க்கல. ஆனா அங்க ஒரு ஆத்மா நின்னு அங்க மேல என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதாங்க, நம்ம சரண்யா கீழே குதிக்க கரெக்டா ரெடியா இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து அவங்கள பிடிச்சு இழுத்துறாரு. ஹீரோயினை ஹீரோ காப்பாத்திட்டாரு. கேக்குறாரு, எதுக்காக இந்த டயத்துக்கு நீ இங்க வந்த, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இனிமே நான் உன்னை ஒரு நிமிஷம் கூட தனியா விட மாட்டேன், லைஃப் லாங் ஃபுல்லா நீ என் கூட தான் இருக்கணும், நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் அங்க ஓரமா நின்னு ஆத்மா பாத்துக்கிட்டு இருக்கு. ஆத்மா பாக்குறத இவங்க 2 பேரும் பார்க்கல. ஹீரோயின் சடனா பாக்குறாங்க. நம்ம விஜய் தொட்டுட்டு இருக்காரு.
புடிச்சு தள்ளி விட்டுட்டு யாரா நீ எதுக்கு என்ன தொட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளு தள்ளுறாங்க. நம்ம விஜய் மேலேருந்து கீழே விழுந்துறாரு. நல்ல வேலையா கம்பியையும் கட்டையும் பிடிச்சி எப்படியோ ஒரு வழியா ஏறி சரண்யாவை பக்கத்துக்காக வேகமா ஓடி வருவாங்க. சரண்யாவும் பயந்து போய் மாடியிலேருந்து கீழே ஓடி வராங்க. அப்ப சடனா சரண்யா அவங்க அப்பா மேல இடிக்கிறாங்க. இடிச்ச உடனேயே சரண்யா அவங்க அப்பாவை பத்தி கேக்குறாங்க. அப்பா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்ததே, இப்ப எப்படி இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்குன்னு கேக்குறாங்க. அப்பாக்கும் அம்மாக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது சரண்யா கோமாக்கு போறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி. டாக்டர் அந்த இடத்துக்கு வந்து சொல்றாரு, உங்க பொண்ணுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு, அதுவும் பார்ஷியலா மெமரி லாஸ் ஆயிருக்கு. அவங்க ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நடந்த எந்த விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வராரு. அப்பதான் ஹீரோக்கு தெரியுது அவங்க மெமரி லாஸ்ல தன்னை மறந்துட்டாங்கன்றது. உடனே விஜய் ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. மறுநாள் காலையில சரண்யா அவங்களோட ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்ப கூடவே அவங்க வளர்க்குற நாயும் உட்காந்துருக்கு. நாய் திடீர்னு குலைக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஆத்மா அந்த ஜன்னல் வழியா உள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணுது. சரண்யா எதுக்கு நீ குலைச்சிட்டே இருக்க, நம்ம 2 பேரையும் வெளியில தோத்திடுவாங்க, அமைதியாருன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. ஹீரோ வந்து, நீ என்ன மறந்துருக்கலாம், நானே என்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் தான் விஜய். உன்னோட காலேஜில் 3 இயர்ஸ் படித்தேன். என் கூட நீ படித்ததையும் என் கூட நீ இருந்ததையும் தான் நீ இப்போ மறந்து போயிட்ட. நம்மளோட லவ் ஸ்டோரி சொல்கிறேன், அப்பயாவது உனக்கு ஞாபகம் தானே, நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மீட் பண்ணது, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனது, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி லவ்வராக மாறினாங்கன்றதெல்லாம் சொல்கிறாங்க. இது எதையுமே சரண்யா காதல வாங்கின மாதிரி தெரியல. ஏன்னா அப்போ மர்மமான விஷயம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அமானுஷ்யமா அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரியான கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல தான் இப்ப சரண்யா உட்காந்துருக்காங்க. இது எதையுமே கவனிக்காம விஜய் இன்னொரு பக்கமா திரும்பி நின்று ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் ஒரே நாள்ல ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டதை சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. அப்ப சரண்யா கேக்குறாங்க, உன்னை வேணா என்னோட அப்பா அம்மா நம்பலாம், ஆனா நான் நம்புவேன்னு நீ எப்படி எதிர்பார்க்கற? நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ என்னை ஏமாத்துற, நீ ஒரு ஏமாத்துக்காரன்னு சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம நம்ம விஜய தர்த்தரன்னு இழுத்துட்டு போய் ரூமுக்கு வெளியில விட்டு கதவையும் சாத்திடுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம சரண்யாவோட அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இவரை எப்படியாவது கன்சோல் பண்ணுங்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்ப விஜய் சொல்றாரு, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அங்கிள், அவ என்ன மறந்துருக்கலாம், ஆனா நான் அவளை மறக்கல இல்லையா, அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ கண்டிப்பா என்னை ஏத்துக்குவா, அவளுக்கு நான் புரிய வைப்பேன் நான் யாரு அப்படிங்கிறத அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சரண்யாவுக்கு உள்ளேந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. சரண்யாக்கு அப்ப ஒண்ணு மட்டும் தோணுது, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த ஜன்னல் கிட்ட ஒரு உருவம் வர மாதிரி இருக்கு. அந்த ஜன்னல் கிட்ட உருவம் நிக்குதே, அது யாருன்னு டச் பண்றாங்க. கரெக்டா அப்ப இவே ஒரு ஆத்மா வந்து எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. அதை பார்த்து நம்ம சரண்யா அம்மான்னு கத்துறாங்க. கத்திட்டே அவங்க மயங்கி போய் கீழே விழுந்துடுறாங்க. அப்ப நம்ம விஜய் டாக்டர் எல்லாருமா வந்து காப்பாத்தி அவங்கள பெட்ல படுக்க வைக்கிறாங்க. அப்ப விஜய் கிட்ட டாக்டர் சொல்றாரு, எல்லாமே ஒரே நாள்ல ஞாபகம் வந்துடும்னு நீ எதிர்பார்க்காத விஜய், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ அமைதியா இரு, அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வரும், அவங்க இப்போதைக்கு தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம விஜயும் வெளியில போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம சரண்யா ரொம்ப நல்லாவே நிம்மதியான தூக்கத்துல இருக்காங்க. மிட் நைட் போல திடீர்னு அவங்களுக்கு குளிருது. அவங்க சடனா அவங்க போத்தி இந்த போர்வை அவங்கள விட்டு நவுந்து போய் இன்னொருத்தர் மேல விழுற மாதிரி விழுது. அப்ப அங்க ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி அந்த போர்வை விழுந்து கீழே விழுந்துருது. சரண்யாவுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. எழுந்து பாக்குறாங்க, அம்மா அப்பான்னு கூப்பிடுறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை தான் விஜய் வீட்டுக்கு அனுப்பிட்டாரே, அவர் பாத்துக்கிறேன்னு சொல்லி, அதனால அங்க 2 பேரும் இல்ல. உடனே சரண்யா கதவை திறந்துட்டு வெளியில வந்து யாராவது இருக்காங்களான்னு பாக்குறாங்க. அந்த காரிடர் ஃபுல்லா யாருமே இல்ல. மரண அமைதியா இருக்கு. சரண்யாவுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியில யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்க்கணுங்கிறதுக்காக அந்த காரிடார்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஒரு ரூமா போய் எட்டி பாக்குறாங்க. அப்போ அவங்க ஒரு ரூம் இருக்கு, அதுக்குள்ள போய் எட்டி பாக்குறாங்க. அங்க நிறைய பெட் இருக்கு, ஆனா பெட்ல யாருமே இல்ல. அங்க ஒரு இடத்துல மட்டும் பெட்ல யாருமே இல்லாமையும் சலூன் ஓடிட்டு இருக்கு. அதை போய் பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்க பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பார்த்தா அங்க கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு உருவம் அவங்களை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. பயந்து போன சரண்யா அந்த ரூமை விட்டு வெளியில வந்துடுறாங்க. காரிடார்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஓடவும் ஸ்டார்ட் பண்றாங்க. திடீர்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அவங்க பயந்து போய் திரும்பி பாக்குறாங்க. அப்போ ஒரு கருப்பு உருவம் அவங்களை நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. அவங்க ஓடும் போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துறாங்க. அந்த கருப்பு உருவம் நெருங்கி வந்து பார்க்கும்போது பயத்துல அவங்க திரும்ப கத்துறாங்க. கத்திட்டு எழுந்திருக்கும் போது அவங்க அவங்க பெட்ல இருந்து எந்திரிக்கிறாங்க.
நம்ம பண்ணது எல்லாமே, பார்த்தது எல்லாமே கனவு தானோ அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போதே, இவங்க கத்துன சவுண்ட கேட்டு வெளியில இருந்த விஜய் உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்து சரண்யா என்னாச்சு? ஏதாவது பயந்துட்டியா? அப்படின்னு கேக்குறாரு. சரண்யா பயந்து போய் அவங்கள கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்புறம் சரண்யா சொல்றாங்க, சாரி, நீ இங்கேயே இரு. எனக்கு தெரியும் நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு நீ யாருன்னு தெரியல. ஆனா நீ நல்லவனே எனக்கு தெரியும். எனக்கும் உனக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பை என்னால புரிஞ்சுக்க முடியல. நீ எனக்காக இங்க வெயிட் பண்றியா? இங்கேயே இன்னைக்கு நைட்டு தங்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம விஜய் கேக்குறாரு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. சரண்யா சொல்றாங்க, எனக்கு உன் மேல லவ் எல்லாம் இல்ல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அதனாலதான் நான் உன்னை இங்க இருக்க சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம விஜயும் சிரிச்சுக்கிட்டே, ஓகே, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சரண்யா சொல்றாங்க, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் உன்னை லவ் பண்ணியிருந்தா, எனக்கும் உனக்குமான ரிலேஷன்ஷிப் உண்மையாவே இருந்துச்சுன்னா, எனக்கு அந்த எமோஷன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? உன்னை பார்க்கும் போது எனக்கு அந்த ஃபீல் வரவே மாட்டேங்குதே. அதனாலதான் என்னால உன்னை நம்ப முடியல அப்படின்னு சொல்றாங்க. விஜய் சொல்றாரு, கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு ஞாபகம் வரும். எல்லாமே உனக்கு ஞாபகம் வரும். இந்த எமோஷன்ஸ் இப்ப எது இல்லைன்னு சொன்னியோ அந்த எமோஷன்ஸ் உனக்கு அப்ப இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றாரு. அவ்வளவுதான், நம்ம சரண்யா தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில எழுந்து பாக்குறாங்க, அங்க விஜய் தூங்கிட்டு இருக்காரு. சத்தம் கேட்டு விஜய் எழுந்து வராரு. அப்ப சரண்யாவுக்கு ஒரு பொக்கே கொடுக்குறாரு. அவர் பொக்கே கொடுக்கறது சரண்யாவுக்கு பிடிக்கல. அப்ப உடனே சரண்யா சொல்றாங்க, எனக்கு உன் மேல எந்த லவ்வும் இல்ல, தேவையில்லாம இதை மாதிரிலாம் கொடுத்து என்கிட்ட இருந்து நீ எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. விஜய் சொல்றாரு, இதே நிலைமையில நான் இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல உன்னை நான் மறந்திருந்தா நீ என்னை இப்படிதான் விட்டுட்டு போயிருப்பியா? எனக்கு ஞாபகப்படுத்தணும்னு நீ நினைப்பலையா? அதையே தான் நானும் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமை விட்டு போயிடுறாரு. இது எல்லாத்தையும் ரூமுக்கு வெளியில இருந்து சரண்யாவோட அப்பா அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க உள்ள வந்து, நீ கண்டிப்பா அவனை நம்பலாம். ஏன்னா 2 வருஷமா எங்களுக்கு மென்டலி சப்போர்ட்டாவும் உனக்கு பக்கபலமாவும் இருந்து உன்னை பாத்துக்கிட்டது விஜய் தான். அதனால நீ அவனை நம்பு. ஆனா நாங்க உன்னை கம்பல் பண்ணல, ஃபோர்ஸ் பண்ணல, நீ அவனை நம்பிதான் ஆகணும்னு நாங்க சொல்லல. பட் அவன் மேல ஒரு ட்ரஸ்ட்டை வை, அவன் மேல வெறுப்பை கேட்டாத, இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. மறுநாள் சரண்யாவை பார்க்க வரதுக்காக விஜயோட அப்பா அம்மா ரெடி ஆகுறாங்க. அப்பா ரொம்ப ஜாலியா தான் ரெடி ஆகுறாரு. ஆனா அம்மாவுக்கு சரண்யா வந்து பாக்குறதுல துளி கூட விருப்பம் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு தான் பையன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி 2 வருஷமா அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத எந்த அம்மாவால ஏத்துக்க முடியும்? அதேதான் விஜயோட அம்மாவுக்கும் சரண்யாவை பிடிக்கல. ஹீரோயினியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினி கேட்குறாங்க, விஜய் எனக்கு ஸ்டார் கசஸ் ஃப்ளவர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்காக நீங்கள் அதை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினி கேட்டதும் நம்ம ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அவங்க கோமாவில் இருந்து வந்ததுக்கப்புறம் இருந்துட்டு ஃபஸ்ட் டைம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால இருந்துட்டு நான் கண்டிப்பாக கொண்டு வரேன் சரண்யா, உனக்காக பண்ணாமல் நான் வேறு யாருக்காக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ சொல்கிறாரு. ஹீரோவோ சொல்லிட்டு போகிறாரு. கால் பண்ணி எல்லா ஷாப்லேயும் இருந்துட்டு எனக்கு ஸ்டார் கசஸ் ஃப்ளவர் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ கேட்குறாரு. கேட்டது இருந்துட்டு சார் இப்போ அது சீசன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷாப்காரங்களும் சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. என்னன்னா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு பொக்கே கொடுத்துருப்பாங்க, ஸ்டார் கசஸ் ஃப்ளவரோட பொக்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நினச்சி பார்க்குறாரு. அப்போ இருந்துட்டு ஒரு டஸ்ட்பினில் போட்ட மாரி அவருக்கு ஞாபகம் இருக்கும். சரி, அந்த டஸ்ட்பினை போய் நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஒரு விசிட்டிங் கார்டு கிடைக்குது. அந்த விசிட்டிங் கார்டு வந்துட்டு கால் பண்ணி கேட்குறாரு, சார் இது ஃப்ளவர் ஷாப் தானே, எனக்கு ஸ்டார் கசஸ் ஃப்ளவர் வந்து வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ கேட்குறாரு. நம்ம ஹீரோ கேட்டதும், சார் இது ஸ்டார் கசஸ் ஃப்ளவரா? சார் இது ஃப்ளவர் ஷாப் இல்லை, இது வந்து மளிகை கடை அப்படி சொல்லிட்டு அந்த கடைக்காரரும் சொல்கிறாரு. மளிகை கடை இல்லை சார், எனக்கு ஃப்ளவர் ஷாப்புன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். சார் ஃப்ளவர் ஷாப்பு ஆக்சுவலி இருந்துச்சு தான், ஆனால் இப்போ இல்லை, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஷாக் ஆகுது. அட்ரஸ் சார், உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இருந்துட்டு கேட்குறாரு. கேட்டதும் அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, சார் இது ராய் ஹில்ஸ் காலேஜ் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரரும் சொல்கிறாரு. சொன்னதும் நம்ம விஜய்க்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. இது நம்ம காலேஜ் படித்த ரோடாச்சு, இங்கே எப்படி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இப்போ நம்ம போய் சரண்யாட்ட என்ன சொல்ல போகிறோம், ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட ஆசைப்பட்டு ஒன்று கேட்டாலே நம்ம எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ யோசிச்சுட்டே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம சரண்யா இருந்துட்டு, விஜய் நான் உங்ககிட்ட ஒரு ஃப்ளவர் தானே கேட்டேன், எனக்காக இப்படி ரூம் ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினியும் சொன்னதும்,
நம்ம ஹீரோவுக்கும் இருந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயினே இருந்துட்டு அந்த ஃப்ளவரை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினையும் ஸ்மெல் பண்ணதும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பிடிக்கவே இல்லை அந்த ஸ்மெல்லு. அதில் இருந்துட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு வாமிட்டாக வருது. அது டெட் பாடி ஸ்மெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. ஹீரோயினியும் இருந்துட்டு ரொம்ப கத்துறாங்க, இது அந்த ஃப்ளவரோட ஸ்மெல் இல்லை, இது வேறு ஏதோ ஸ்மெல்லு, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. கையில் வச்சிருந்த ஃப்ளவரோ தூக்கி எறிகிறாங்க. தூக்கி எறிஞ்சதும் விஜயோட அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்க மூஞ்சிலே வந்து பட்டுது. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி அவங்க வில்லி, இதில் இன்னும் கொஞ்சம் நல்ல டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸ்டெப்பில் இருந்துட்டு அம்மா அப்பான்னு சொல்லி கத்திட்டே போகிறாங்க. நம்ம சரண்யாவோட அப்பா அம்மாவும் பயப்படுறாங்க. என்னாச்சு சரண்யா, உனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை, நீ ஏன் இப்படி கத்திட்டே ஓடியாருன்னு சொல்லிட்டு, எனக்கு இங்கே டெட் பாடி ஸ்மெல்லாம் இருக்குது, நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்டெப்ஸில் இருந்துட்டு கீழே ஓடி போகிறாங்க. ஓடி போகிறப்ப இருந்துட்டு நம்ம ஹீரோவாக இருந்துட்டு பின்னாடியே ஓடுறாரு. சரண்யா நில்லு, உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஓடுறாரு. நம்ம ஹீரோயினே ஒரு ஆம்புலன்ஸில் வந்துட்டு அடிபட பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோ போயிட்டு காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றினதும் சரண்யா உனக்கு என்னாச்சு, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ கேட்குறாரு. நம்ம ஹீரோவோ கேட்டதும் இருந்தானே சித்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவும் ஹீரோயினியோட அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க, இங்கே தான் இருந்தாகணும், நம்ம ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. டாக்டரும் சொல்கிறாங்க, இன்னும் உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை, ஸோ நீங்கள் இங்கே இருந்து தான் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் நம்ம விஜய்க்கே இருந்துட்டு கோவம் வந்துடுது. நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், நாங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு கிளம்புறப்ப இருந்துட்டு நம்ம விஜய் இருந்துட்டு அவங்க அப்பாட்ட போய் பேசுகிறாரு. அப்பா நான் அந்த ஃப்ளவர் வந்து கொண்டு வரல, இங்கே வேறு என்னமோ நடக்குது, எனக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து நம்ம விஜய் யாரோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம விஜய் இருந்துட்டு ஏதோ இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. விஜய் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவோ ஹீரோயினையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினையும் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயினையும் ரொம்ப பயந்து அவங்க வீடையே அவங்க வித்தியாசமாக பார்த்துட்டே போயிட்டுருக்குறாங்க. அப்போ இருந்துட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினியோட தம்பி இருந்துட்டு சர்ப்ரைஸ் அப்படி சொல்லி கத்துறாரு. நம்ம ஹீரோயினியே எல்லாரும் அழகாக உள்ளே வந்து வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணுறப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு அதெல்லாம் அழகாக வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினையும் ரசிச்சுட்டு இருக்காரு. அப்போ இருந்துட்டு ஹீரோயினோட அப்பா சொல்கிறாங்க, சரண்யா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்கிறாரு. சொன்னதும் ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினோட ரூம்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிடுது அந்த ரூமு. ஹீரோயினி சொல்கிறாரு, நான் நினச்ச மாதிரியே இந்த ரூம் இருக்குப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவை காட்டுறாங்க. நம்ம கதையின் வில்லியான விஜயோட அம்மா இருந்து சொல்கிறாங்க, நான் அவங்க 2 பேர்த்தையும் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஹீரோவோட அப்பாவோ சொல்கிறாரு, அவங்களுக்கு இடையில யாரும் வரக்கூடாது, யார் வந்தாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், நீ அவங்க லைஃப்பில் வந்துட்டு தேவையில்லாம போகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவோ அப்படி சொல்கிறாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம விஜயோ கிளம்பி போகிறாரு வெளியே. வீட்டுக்கு வெளியே வந்ததும் ஏதோ இங்கே விசித்திரமாக இருக்குது, ஏதோ வித்தியாசமாக இருக்குது, என்னமோ நடக்குது, என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ ஒரு குழப்பத்தோட கிளம்புறாரு. கிளம்பி எங்கே போகிறாரு, அந்த ஃப்ளவர் ஷாப்புக்கு சாரி அந்த மளிகை கடைக்கு வந்து போகிறாரு. மளிகை கடைக்கு போனால் அங்கே இருந்துட்டு மளிகை கடை தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே ஃப்ளவர் ஷாப் இருந்துச்சு, இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரரோ சொல்கிறாரு. சொன்னதும் நம்ம விஜயோ குழப்பத்திலே வராரு, என்ன நடக்குது இங்கே, எல்லாமே வித்தியாசமாக இருக்கே, எனக்கு ஒன்றும் புரியலை, ஏதோ ஒன்று இருக்குது, என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயோ கோவத்தில் இருந்துட்டு அந்த விசிட்டிங் கார்டை கசக்கி போட்டுறாரு. கசக்கி போட்டுட்டு அவர் இருந்துட்டு கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போனதும் அந்த விசிட்டிங் கார்டோ அவர் கண்ணாடியிலே போய் ஒட்டிக்குது. இப்போ அழகாக இருந்துட்டு வீட்டில் வந்துட்டு எல்லாம் டின்னருக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோயினிக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்துட்டு வீட்லேயும் சரி நம்ம ஹீரோவான விஜயும் சரி எல்லாம் பார்த்து அழகாக பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினியோட அப்பாவோ சொல்கிறாங்க, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது சரண்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி இருந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினியோட அப்பா இருந்துட்டு ஒரு கிட்டாரை எடுத்துகிட்டு வராரு. கிட்டாரை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ கையில் கொடுக்குறாரு. நீ சரண்யா கோமாக்கு போனதுலேருந்து நீ ஒரு டைம் கூட இது நீ ப்ளே பண்ணவே இல்லை, இன்னைக்கு எங்களுக்காக நீ பாடிதாகணும், எங்களுக்காக இல்லைனாலும் உன்னோட சரண்யாக்காக சொன்னதும் நம்ம ஹீரோவோ அங்கே இருந்துட்டு சாங் ப்ளே பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக அந்த டின்னர் வந்து முடியுது. டின்னர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியோட அம்மாவோ கேட்குறாங்க, சரண்யா நீ விஜயை பற்றி என்ன நினைக்கிற அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலம்மா, இவ்வளோ நாளாக கோமால இருந்தேன்னு சொல்கிறீங்க, எனக்கு அவரை பற்றி ஒரு ஞாபகம் கூட இல்லை, என்னால் ஒன்றுமே ரீகால் கூட என்னால் பண்ண முடியல அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினியோட அம்மாவோ சொல்கிறாங்க, நீ எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பாரு, நீங்கள் 2 பேரும் அவ்வளோ நல்ல ஜோடி, அந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியோட அம்மாவோ சொல்கிறாங்க. நீ எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பாரு, உனக்கு கண்டிப்பாக விஜயை வந்து பிடிக்கும்
அவங்க அம்மா சொல்றாங்க. சொன்னதும் நம்ம ஹீரோயினியோ விஜய வந்து பார்க்குறாங்க. விஜய பார்த்துட்டு விஜய் வந்து சிரிக்கிறாரு. "சரண்யா உனக்கு பால் எடுத்துட்டு வரவா? சுகர் கம்மியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிய பார்த்து கேட்குறாங்க. "தேங்க் யூ எடுத்துட்டு வாங்க" அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியோ சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினியோ படுத்திருக்காங்க. நம்ம ஹீரோயினி கைய யாரோ புடிச்சிருக்காங்க. சரி நம்ம ஹீரோ தான் புடிச்சிருப்பாருன்னு சொல்லி நம்மலாம் பார்ப்போம். ஆனா அங்க தான் ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம ஹீரோவா அழகா சோஃபால படுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயினி கைய புடிச்சது யாரு? அங்க தான் இருந்துட்டு காட்டுறாங்க. ஏதோ ஒரு உருவம் தான் நம்ம ஹீரோயினி கைய வந்து புடிச்சிருக்குது. அது அந்த ஆத்மாவா கூட இருக்கலாம். நம்ம ஹீரோயினியும் கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. கடைசியில இதெல்லாம் கனவு. நம்ம ஹீரோயினியும் பயந்து போய் அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ காப்பி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "நீங்க எதுக்கு இதெல்லாம் எனக்காக பண்றீங்க? அப்படின்னு என்ன என்னைய இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறீங்களா?" அப்படி சொல்லிட்டு, "நான் ஏன் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்? நீ என்னோட ஒய்ஃபு. என்னோட லவ் உனக்கு இம்ப்ரெஸ் பண்ணி தான் தெரியணும்னு இல்ல. என்னோட லவ் வந்துட்டு உனக்கு தெரியும். என் ஞாபகம் உனக்கு என்னைக்கு வருதோ, அப்ப என்ன பத்தியும் புரியும். என்னோட காதல் பத்தியும் உனக்கு புரியும்." அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினியும் சிரிச்சுக்கிட்டு, "நீங்க நல்ல பையன் தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ என்னைய லவ் பண்ண மாட்டேல?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினியும் சிரிக்கிறாங்க. "இருக்காங்கண்ணா, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். நீ வந்து சாப்பிடு." அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ கிளம்பிறாரு. "நல்லா காஃபி போட்டிருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் சொல்றாங்க. கடவுள்கிட்ட பேசுறாரு. "நீ எனக்கு சரண்யாவ குடுத்துருக்க. ஆனா என்ன விரும்பின சரண்யாவ வந்துட்டு நீ குடுக்கல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ ரொம்ப வருத்தத்தோட பேசிட்டு இருக்கிறாரு. இங்கிட்டு ஹீரோவோ பேசிட்டு கிளம்பிட்டாரு. ஆத்மா வந்துட்டு அது வேலைய காட்ட ஆரம்பிச்சிருச்சு. வேற என்னங்க, விளக்கெல்லாம் வந்து அணைச்சு விட்டுருச்சு. நம்ம ஹீரோவோ இங்கிட்ட அழகா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினியும் அங்க குளிக்க போறாங்க. குளிக்க போனவங்க பாத்டப்ல வந்துட்டு தண்ணி வந்துட்டு நல்லா ஐஸா இருக்கு. "என்ன இவ்ளோ ஐஸா இருக்கு?" அப்படி சொல்லிட்டு ஹீட்டர ஆன் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினியும் வந்துட்டு போறாங்க. போயிட்டு அவங்களோட காலேஜ் ஸ்டோரி புக்க வந்து எடுத்துட்டு வராங்க. அத படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினியும் பாத்டப்குள்ள கைய விட்டுட்டு அந்த அவங்களோட காலேஜ் ஸ்டோரிய வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஹீரோயினியோட கையோ அதுக்குள்ள மாட்டிக்குது. என்னடான்னு சொல்லி பார்த்தா, அங்க தான் இருந்துட்டு ஃபுல்லா ஐஸ் கட்டியாயிருது. நம்ம ஹீரோயினியும் ரொம்ப பயந்து போய் கத்துறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் இருந்துட்டு வேகமா ஓடி வராங்க. ஓடி வந்ததும் நம்ம ஹீரோவ பார்த்தா அந்த ஆத்மா வந்துட்டு என்ன செஞ்சு, நம்ம ஹீரோயினிய தூக்கி அடிச்சிருச்சுங்க. கீழ விழ போறாங்க. நம்ம ஹீரோவ போய் அழகா ஒரு ரொமான்டிக்கோட பிடிக்கிறாரு. நம்ம ஹீரோயினிக்கும் இருந்துட்டு கோவம் வந்துருது. "நீ யார கேட்டு உள்ள வந்த?" அப்படி சண்டை போடுறாங்க. "உன்னோட சவுண்டு கேட்டுச்சு. அதனால தான் நான் உள்ள வந்தேன்." அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. "உன்ன யாரு இங்க வர சொன்னா?" அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் ரொம்ப சண்டை போடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ இருந்துட்டு அவரோட கண்ண கட்டிட்டு நம்ம ஹீரோயினிய வந்து தூக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினி கால்ல வந்துட்டு அடிபட்டுருக்கு. அதனால நம்ம ஹீரோவோ ஹீரோயினிய தூக்கிட்டு பெட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதும் கால வந்துட்டு டச் பண்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினியும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. அதுக்கு இருந்துட்டு "நான் உன் கால ஆயில்மெண்ட் போடுறதுக்காக தான் டச் பண்ணேன். வேற ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ இருந்துட்டு சொல்றாரு நம்ம ஹீரோயினிட்ட. நம்ம ஹீரோவோ ஹீரோயினி கால டச் பண்ணதும் அது ஆத்மா வந்துட்டு அது வேலைய ஆரம்பிச்சிருச்சுங்க. வேற என்ன, வழக்கம் போல தான் லைட் ஆஃப் பண்ணுது. என்னென்னமோ பண்ணுதுங்க. நம்ம ஹீரோயினிக்கே ஒண்ணும் புரியல. நம்ம ஹீரோவோ இங்க கொஞ்சம் ரொமான்டிக்கா பேச ஆரம்பிச்சுறாருங்க. அவரு பேச ஆரம்பிச்சதும் லைட்லாம் ஆஃப் ஆகுது. நம்ம ஹீரோயினிக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தின் உச்சகட்டத்துல நம்ம ஹீரோயினியே இருக்கிறாங்க. ஹீரோயினி கை வச்சா அந்த பாத் டப்ல இருந்துட்டு ஒரு உருவம் வந்து எந்திரிச்சு நிக்குதுங்க. எந்திரிச்சதும் பல்பெல்லாம் உடையுது. நம்ம ஹீரோயினியும் ரொம்ப பயந்துறாங்க. நம்ம ஹீரோவா இருந்துட்டு என்னடா நடக்குது இங்கன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கழட்டிட்டு வந்துட்டு வேகமா பாத்ரூம்குள்ள வந்து பாக்குறாங்க. அங்க பார்த்தா லைட்டு எல்லாமே உடைஞ்சிருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. நம்ம ஹீரோயினியும் கத்துறாங்க. "நீங்க இங்க இருந்து போங்க. எங்க அம்மா அப்பா வர சொல்லுங்க. உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் ரொம்ப கத்துறாங்க. இங்கிட்டு இருந்து அந்த பாத்டப்ல இருந்து திரும்பவும் என்னமோ காத்தெல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த பாத் டப்ல இருந்து திரும்ப ஏதோ ஒரு உருவலாம் வருது. நம்ம ஹீரோயினியும் இங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. "நான் இங்க இருக்க மாட்டேன். என்னைய தனியா விடுங்க. நான் எங்கேயாச்சும் போறேன்னு" சொல்லிட்டு அதுக்கு அப்பா அம்மாவோ சொல்றாங்க. "நீ எங்க சரண்யா போற? நீ இங்க தான் இருக்கணும். எதுக்கு நீ இப்படிலாம் பேசுற?" அப்படி சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஹீரோயினியா சொல்றாங்க. "விஜய் என்னைய பாத்துக்கறதுல எனக்கு பிடிக்கல. அவன் இங்க இருந்தா நான் இருக்க மாட்டேன். அவன் இருந்தா நான் செத்துருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியா சொல்றாங்க. என்னோட அம்மாவோ சொல்றாங்க. "நீ இப்படிலாம் பேசக்கூடாது சரண்யா. ஏன் இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியமும் வாங்கிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அங்க இருந்து ரொம்ப வருத்தத்தோட அவங்க வீட்டுக்கு போயிடுறாருங்க. நம்ம ஹீரோயினியும் சும்மா இருக்க மாட்டாப்ல. அதே பாத்டப்குள்ள போய் கைய விடுறாங்க. கைய விட்டதும் அவங்களுக்கு ஏதோ ஒரு நிழல் தெரியுது. அதை பார்த்துட்டு அந்த உருவத்தை பார்த்ததும் நம்ம ஹீரோயினியும் இருந்துட்டு பயந்து அப்பா அம்மான்னு சொல்லிட்டு கத்திட்டு வராங்க. ஹீரோயினியோட அப்பா அம்மாவோ பயந்துறாங்க. "என்னாச்சு சரண்யா? நீ ஏன் இப்ப அழுதுட்டு இருக்கிற? எதுவும் பிரச்சனையா?" அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினியும் சொல்றாங்க. "அங்க ஒரு நிழல் தெரியுது. எனக்கு ஒரு உருவம் தெரியுது. வாங்கப்பா நான் காட்டுறேன்." அப்படி சொல்லிட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரண்யா. நீ ஏதோ நினைச்சு பயந்துட்டு இருக்கிற. நீ சரியானா எல்லாம் சரியாயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியோட அப்பா அம்மாவோ சொல்றாங்க. அதுக்கு சரண்யாவோ அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவோ அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கிறாருங்க. அவங்க அம்மாவோ
வில்லியாச்சே சும்மா இருப்பாங்களா? அவங்க இருந்து சொல்றாங்க, நான் அப்பவே சொன்னேன் விஜய் உனக்கு இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு, நீ தான் என் பேச்சை கேட்க மாட்டேன்ட்ட. இப்போ ஒண்ணும் இல்லை, இந்த பொண்ணை விட்டுட்டு வந்துரு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவோ சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோனியும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னா நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க. எனக்கு அங்க ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு பாத்டப்ல கூட எனக்கு ஐஸ் கட்டியானதா அந்த உருவத்தினாலதான். எனக்கு எங்க போனாலும் ஸ்டார் கசஸ் ஃபிளவரோட ஸ்மெல் வருது. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த ஃப்ளவரை ஸ்மெல் பண்ணி பார்த்தா எனக்கு டெட் பாடி ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் பயந்துறாங்க. நம்ம ஹீரோயினி பயப்படாத பார்த்தா அவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து பயந்துறாங்க. என்னாச்சுமா சரண்யா? ஒன்னும் இல்லை, நீ எதுவும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆறுதல் சொல்லிட்டு அவங்களும் ஒரு பயத்தோடயே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினியோட தம்பியோ வராரு. இதுக்கெல்லாம் சரண்யா நீ என்ன காரணம் நினைச்சிட்டு இருக்க? ஒன்னும் இல்லை, நீ வா நான் காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தம்பியோ கூப்பிட்டுட்டு போறாருங்க. அங்க போய் பார்த்தா அவர் லேப்டாப்ல காட்டுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் வேற ஒண்ணும் இல்ல சரண்யா, நீ எடுக்கிற மருந்து தான் காரணம், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாக்குறாங்க. பார்த்தது அந்த ஸ்மெல்லுக்கான காரணம் வேற ஒண்ணும் இல்லைங்க, அவங்க எடுக்கிற மருந்து தான் அப்படின்னு சொல்லி நமக்கும் காட்டுறாங்க. ஹீரோயினியோட அப்பாவோ சொல்றாரு, நீ விஜய்கிட்ட பேசுமா, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹீரோயினிக்கும் கோவம் வந்துருதுங்க. நான் என்னோட கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தா இப்ப கூட நீங்க அவன்கிட்ட பேசுன்னு சொல்றீங்க, என்னை தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியோ கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமும் நம்ம ஹீரோவோ சொல்றாரு அவங்க அம்மாட்ட, எனக்கா இருந்தாலும் எனக்கு சரண்யா தான் முக்கியம், அவ என்னை புரிஞ்சுக்குவா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ என்னைய தேடி வருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ சொல்லி முடிச்சிடாருங்க. சொல்லி முடிச்சதும் நம்ம ஹீரோயினியோ இருந்துட்டு அவங்க அப்பா அம்மாட்ட போய் பேசுறாங்க. அப்பா நான் சொல்றதெல்லாம் உண்மை, நீங்க தான் எனக்கு நடக்க கத்து கொடுத்தீங்க, நீங்க தான் எனக்கு கார் ஓட்ட கத்து கொடுத்தீங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மைப்பா, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்றாங்க. சரண்யா ஒண்ணு இல்லம்மா, நீ சாவோடையே போராடிட்டு வந்த, இதெல்லாம் ஒண்ணு இல்லை, இதுல இருந்து நீ வெளியே வந்துடுவ, நாங்க உன்னைய நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் இங்க பாச போராட்டமா இருக்குது. அங்க பார்த்தா நம்ம பேயோ அது வேலைய ஆரம்பிச்சிருச்சுங்க. முன்னாடியோ எல்லாம் அங்க உடையுது. நம்ம ஹீரோவோ இருந்துட்டு இங்க நிலாவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. வேற யாரை பத்தி? நம்ம ஹீரோயினியை பத்தி தான் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோயினியும் அதே நிலாவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தே சொல்றாங்க, அவனை பத்தி ஒரு சின்ன நினைவு கூட எனக்கு எப்படி இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோ ஃபோன் பண்றாருங்க. என்ன சரண்யா இப்ப நீ ஓகேவா, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படி சொல்லிட்டு பாசமா பேசிட்டு இருக்காருங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினியும் சொல்றாங்க, நான் சரியாயிருவேன், என்னை பத்தி நீ நினைச்சு ஒன்னும் ஃபீல் பண்ண வேணாம், கண்டிப்பா உன்னை நான் லவ் பண்ணுவேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு அப்படி ஹீரோயினியும் அப்படி சொன்னதும் நம்ம பேய் சும்மா விடுமா, அது வேலையை காட்ட ஆரம்பிக்குதுங்க. காத்தெல்லாம் பயங்கரமா அடிக்குது. நம்ம ஹீரோயினியோ பயந்துடுறாங்க. ஹீரோயினி பயந்ததும் அது வேலையை இன்னும் அதிகமாக்குதுங்க. காத்தடிக்குது, செடியெல்லாம் ஒரு மாதிரி அவங்க மாடி தோட்டத்துல இருக்கிற செடி எல்லாமே வாடி போயிருதுங்க. நம்ம ஹீரோயினியோ பயந்துட்டே இருக்கிறாங்க. திக் திக்கா இருக்குங்க அவங்களுக்கு. கதையின் வில்லியான ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவோட அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மாவும் சொல்றாங்க, அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கக்கூடாது, அவங்கள நான் பிரிப்பேன்னு சொல்றாங்க. நீ அவங்கள எதுவும் பண்ணக்கூடாது, அவங்க வாழ்க்கை அவங்க பாத்துக்குவாங்க, அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், அவங்கள நீ பிரிக்காத அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவோ இங்க அவரு சோகத்தை நினைச்சு ட்ரிங்க் பண்ண போறாருங்க. அப்பதான் இருந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு இருந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் வந்து ஞாபகம் வருது. வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் தனியா இருக்கிறப்ப நம்ம ஹீரோயினி சொல்லியிருப்பாங்க, எந்த சுச்சுவேஷன்லயும் நீங்க வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடாது, அப்படி நீங்க பண்ணா நம்ம லவ் பிரிஞ்சதுக்கான காரணம் அதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அதை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டே ட்ரிங்க் பண்ணாம விட்டுறாருங்க. நம்ம ஹீரோயினியும் அங்க பயந்து வேகமா ஓடி வராங்க ஹாலுக்கு. கீழே வந்து பார்த்தா ஹால்ல யாருமே இல்லைங்க. அவங்க வேகமா பயத்துல எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டு ரேடியோவை எடுத்துட்டு வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்ததும் நம்ம ஹீரோயினிக்கோ அந்த ஃப்ளவரோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம ஹீரோயினியும் பயந்து போயிடுறாங்க. பயந்து போயிட்டு நம்ம ஹீரோயினி பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு, நமக்கு இருக்கு, அவங்க நினைச்சு அதை நினைச்சிட்டு என்னமோ இருக்குன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பயத்தோட ஹீரோயினியும் பாக்குறாங்க. பக்கத்துல யாருமே இல்லைங்க. அந்த ரேடியோல இருந்து ஒரு கரைச்சலோட சவுண்டோட ஒண்ணு வருது. இது முடிவில்லை, இது முடிவில்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் ரொம்ப பயத்துல ஆடி போயிடுறாங்க. வேகமா அவங்க ஓடி போய் அவங்க பெட்ரூம்ல வந்துட்டு எல்லா லைட்டையும் போட்டுட்டு தூங்க போறாங்க. தூங்க போனதும் நம்ம ஹீரோயினிக்கே ஒரு பிளாஷ்பேக் அங்க ஞாபகம் வருதுங்க. ஹீரோயினியும் ஹீரோயினியோட அப்பாவும் கார்ல போறப்ப இருந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினியோட அப்பாவுக்கோ தலையில அடிபட்டுருதுங்க. அவங்க ஹெல்ப்னு சொல்லிட்டு கீழே இறங்கி காரை விட்டு வெளியே வந்து பார்த்தாதான் நம்ம எதிர்பார்த்த ஒரு ட்விஸ்ட் வலைங்க. அங்கதான் இருந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறான். பையன் கையில தான் அந்த ஸ்டார் கசஸ் ஃப்ளவரும் இருக்கு. நம்ம ஹீரோயினியோ பயந்துறாங்க. அந்த பையனையோ எழுப்ப போறாங்க. அந்த இடத்துல காட்டுறாங்க கபாலி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையனை எழுப்புறப்பையும் நம்ம ஹீரோயினியும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. ஆக்சிடென்ட் ஆகி தான் கோமாக்கு போயிருப்பாங்கல்ல. நம்ம ஹீரோயினியும்
இது எல்லாம் கனவோ அப்படின்னு நினைச்சு முழிச்சு பாக்குறாங்க. கதவை தட்டுற சவுண்ட் எல்லாம் கேக்குதுங்க. நம்ம ஹீரோயினியோட பெட்ரூம்லயோ ஒரு ஸ்டூல் இருக்கு. அங்க அது வந்துட்டு பேய் வந்து அது வேலைய ஆரம்பிச்சு ஆட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம ஹீரோயினியோ பயந்து போய் வெளியே வந்தெல்லாம் பாக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. அவங்க தம்பி ரூம்ல தான் அந்த லேப்டாப்ல இருந்து சவுண்ட் வந்திருக்கு. நம்ம ஹீரோயினியோ லேப்டாப்பை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னடான்னு சொல்லி பார்த்தா அந்த கபாலி ஹில்ஸோட மவுண்டைன்லாம் நமக்கு தெரியுதுங்க. நம்ம ஹீரோயினியும் ரொம்ப ஷாக் ஆகி தம்பியை கேக்குறாங்க, இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற ஒண்ணும் இல்ல, அது சும்மா எல்லாமே அது வந்துட்டு ஒரு மவுண்டைன் தான், பிக்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியோட தம்பியோ சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினியோ ரொம்ப பயந்து அழுதுட்டே படுத்துடுறாங்க தம்பி கூடயேவும். அங்க பார்த்தாதான் லேப்டாப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி பார்த்தா அங்க கபாலி ஹில்ஸ்ன்னு வருதுங்க. அப்பதான் அந்த இடத்துல ஒரு உருவத்தை காட்டுறாங்க. அதோட கண்ணு மட்டும் தெரியுதுங்க. ஹீரோயினியும் சும்மா இல்லாம மறுநாள் சைக்கிள் எடுத்துட்டு ஒரு மலை பகுதிக்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்கங்க. நம்ம ஹீரோவோ சரண்யாட்ட பேசணும்ட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணா சரண்யா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவான விஜயும் கேக்குறாரு. அதுக்கு அம்மா சொல்றாங்க, அவ வந்துட்டு இங்க இல்ல, சைக்கிள் எடுத்துட்டு வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கு, எங்க போனா சரண்யா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சரண்யாவை பார்க்கணுமே சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்புறாரு. அந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அவங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டே போறாங்க. அங்கிட்டு இருந்து வந்த கார் என்னமோ நம்ம ஹீரோயினையே தள்ளி விட்டுருந்துங்க. தள்ளி விட்டதுல நம்ம ஹீரோயினே கீழே விழுந்து அதுல கொஞ்சம் மயக்கம் அடைஞ்சு அதுல இருந்து ஒரு கனவுக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோயினிக்கோ ஆக்சிடென்ட் ஆனது எல்லாமே ஞாபகம் வருது. திரும்ப இருந்துட்டு நம்ம ஹீரோயினியும் அந்த கனவுல இருந்து முழிச்சு போறாங்க. அந்த மலைப்பகுதியில இருந்து அந்த ஆத்மா என்னமோ நம்ம ஹீரோயினிய பார்த்துட்டே இருக்குது. அது தெரியாம நம்ம ஹீரோயினியும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. மரத்தை வந்துட்டு நம்ம ஹீரோயினி மேல தள்ள பாக்குது. இப்ப அங்கிட்டு இருந்து வந்த நம்ம ஹீரோவான விஜய் வந்துட்டு நம்ம ஹீரோயினிய காப்பாத்திறாரு. காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த ஆத்மா என்னமோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பார்த்துட்டே இருக்குங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயினியோட அப்பா அம்மா இருந்துட்டு கேட்கறாங்க, சரண்யா உனக்கு என்னாச்சு, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயினியோ ஹீரோவை பாக்குறாங்க, ஹீரோவோ ஹீரோயினிய பாக்குறாங்க. ஹீரோயினி நடந்தது எதுவும் சொல்லாத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ சும்மா இல்லாம சரண்யா சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுல நம்ம ஹீரோயினியோ கொஞ்சம் கடுப்பாயிராங்க. உங்களை யாரும் இங்க இருக்க சொன்னா, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா நம்ம எதுவும் ஆக்சிடென்ட் பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எதுவும் மறைக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியோட அப்பாட்ட கேக்குறா. அதுக்கு அவங்க அப்பாவோ சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரண்யா, நீ மறுநாளே நீ காலேஜ் போயிட்ட, நான் 3 நாளே ரெக்கவர் ஆயிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்ல அப்பாவோ சொல்றாரு. அதுக்கு ஹீரோவோ, நீ ஏன் சரண்யா இப்பெல்லாம் இத கேக்குற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ நார்மலாவே, நீ எதையும் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இங்கிட்டு பேசிட்டு இருக்கப்பயே இதுல பெரிய ஹைலைட் நடக்குதுங்க. அது என்னது, வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஹீரோயினி அங்க போட்ட சைக்கிள் என்னமோ இங்க ஹீரோவோட கார்ல டாப்ல நிக்குதுங்க. அதுக்கு பக்கத்துல நம்ம ஆத்மாவும் நின்று இவங்க பேசுறதெல்லாம் பாத்துட்டு இருக்கு. இந்த பக்கம் கடுப்பான நம்ம ஹீரோயினி வந்துட்டு நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி இதை அனுப்பி வச்சிடாருங்க. அனுப்பி வச்சது நம்ம ஹீரோவோ வருத்தத்தோட கிளம்பிடுறாரு அந்த இடத்துல இருந்து. அவரு கிளம்புறப்ப இருந்துட்டு இந்த ஆத்மா இருந்துட்டு காலை கட்டுறாங்க. அவரு போற வழியில இதுவும் நிக்குது. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினியும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்திருக்கு, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிட்டும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் யாரையோ ஆக்சிடென்ட் பண்ணிருக்கேன், அவங்கதான் எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தெல்லாம் கொடுக்குறாங்க, அதை ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியோ பேசிட்டு இருக்காங்க. அங்கிட்டு சைக்கிள் வீல் எல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருங்க. அவரோட ஆத்மாவும் அங்கனக்குள்ள நிக்குதுங்க. ஹீரோயினியும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அந்த இடத்துல ஒரு கண்ணாடி காட்டுறாங்க. அந்த இடத்துலதான் அந்த நிழல் வந்துட்டு நல்லா தெரியுது, அந்த உருவம் வந்து தெரியுது. நம்ம ஹீரோயினியோ இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனதும், சார் நான் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கிறேன், அதை பத்தி எனக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட கேக்குறாங்க. அதுக்கு போலீஸ்காரோ சொல்றாரு, அந்த ஆக்சிடென்ட்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க ஆக்சிடென்ட் பண்ணீங்க, ஆனா அவங்க வந்துட்டு உடனே நார்மல் ஆயிட்டாங்க, வேற எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரோ நம்ம ஹீரோயினியை பார்த்து சொல்லிடுறாரு. சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒன்றும் புரியல. சார் நீங்க சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு. நான் உண்மையதாம சொல்றேன், நீ தேவையில்லாம எதை பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க வந்து ஹீரோயினியோட அப்பா வந்துடுறாங்க. இப்பயாச்சும் நீ நம்புறியா, நான் சொல்றப்ப நீ நம்பல, இதான் உண்மை, நீ என்னை நம்ப மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்காரோ வாங்க சார் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேசுறாரு. சொல்லுங்க சார், நான் சொன்னாதான் நம்ப மாட்டேன் என் பொண்ணு, நீங்களாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க.
சரண்யா உங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா, அன்னைக்கு எதுவுமே நடக்கல. உங்க அப்பாவும் ஒரு 3 நாள்ல வந்து ரெக்கவர் ஆயிட்டாரு. நீங்களும் உடனே காலேஜ் போயிட்டீங்க. வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த பையனும் அந்த பையனோட குடும்பமும் இப்ப நல்லா இருக்கிறாங்க. நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினியா உங்க அப்பாட்ட சாரிப்பா, நான் நம்பாம வரல, சும்மா ஒரு தாட்டி கிளாரிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியோட அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறாங்க. கிளம்புனதும் ஹீரோயினியும் அப்பா நான் சாரிப்பா, நான் நம்பாம வரல அப்படின்னு சொல்றாங்க. அங்க பரவாயில்லடா கண்ணா, ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கார்ல ஏறி உட்காடுறாங்க. நம்ம ஹீரோயினியும் மிரரை பாக்குறாங்க. அங்க இருக்கிற கண்ணாடியில நம்ம ஆத்மாவோட கை தெரியுது. ஹீரோயினியும் பயந்து வேகமா வந்துட்டு காரை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அவங்க அப்பாவும் பயந்து என்னம்மா ஆச்சு, திரும்ப ஏதாச்சும் பிரச்சனையா அப்படி கேக்குறாங்க. இல்லப்பா, ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தன்னோட அப்பா வந்துட்டு இப்ப இந்த உண்மையை சொன்னா பயந்துருவாரே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி நினைக்கிறாங்க. என்னடா சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கப்பதான் அங்கனுக்குள்ள ஒரு ஐஸ் கடையை பாக்குறாங்க. அப்பா நீங்க எனக்கு சாக்லேட் ஐஸ் வாங்கி தாங்க, அதனாலதான்ப்பா நான் காரை விட்டு வெளியே வந்தேன், வேற ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி வா சரண்யா, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினியும் பின்னாடி திரும்பி திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பாக்குறப்பதான் நம்ம ஆத்மாவோட கை அந்த காருக்கு பின்னாடி இருக்குது. இந்த பாட்டை வந்துட்டு இன்னைக்கு நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் யாருதான் இந்த ஆத்மா, இந்த ஆத்மாக்கும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை, எதனால ஆகுனா அவங்களுக்கு அந்த கபாலி ஹில்ஸ் ஞாபகம் வருது என்ன அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.